ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜினோஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நைட்டுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு தான் டின்னர். ஆக்சுவலாக இன்றைக்கி எங்களோட வெட்டிங் டே, அதனால் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு திங்ஸ் வந்து ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் வாங்கியிருக்கேன். பாஸ்மதி அரிசி, புதினா, மல்லி இலை, அப்புறமா தயிர், லெமன், பிரியாணிக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமே வீட்டில் இல்லாததெல்லாம் நான் இதில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். எப்போவுமே இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அப்புறமா சிக்கன் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் லிஷியஸில். இது வந்து இதுவும் நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் க்ளீன் பண்ணியே கொண்டு வந்துடுவாங்க, நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துட்டால் போதும். அப்புறமா இந்த பேக் ஒரு வாரமாகவே லாக் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுருக்காங்கன்னு தெரியும், ஆனால் வந்து என்ன கிஃப்ட் வச்சுருக்காங்கன்னு தெரியாது. லாக் போட்டு வச்சுருக்காங்க. இன்னைக்கு நைட் தான் அது என்னன்னு தெரியும். சரி பார்க்கலாம் இதில் என்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பிரியாணி வீடியோ வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு இதில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இது சேர்த்து போட்டோன்னா ரொம்ப லெந்தாக போகும் வீடியோ. பிரியாணி வந்து ரொம்ப சிம்பிளான பிரியாணி தான். சிக்கன் பிரியாணி, மசாலாவும் அந்த அளவுக்கு நிறைய இல்லை, சிம்பிளாக பண்ணக்கூடிய பிரியாணி. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ கேசரி பண்ணுறதுக்காக 1 கப் ரவா எடுத்திருக்கேன். இந்த 1 கப் ரவாக்கு 3 கப்பு தண்ணி இதை சூடு பண்ண வைக்கிறேன். இந்த சைடில் நான் ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில், அப்புறமா கொஞ்சம் கீ சேர்த்து இந்த 1 கப் ரவாயை இப்போ வறுத்தெடுத்துடலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ இங்கே தண்ணி கொதிச்சிருச்சு. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நான் இப்போ கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். ரவாவும் வறுந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம். ரவா கூட கட்டி பிடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுட்டே இருங்க. திக்கானதுக்கப்புறமா சுகர் சேர்த்துடலாம். இப்போ இதில் நான் 1 கப் ரவாக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சுகர் சேர்த்துக்கோங்க. 1 கப் சுகர் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இந்த சுகர் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட இதை திக்காகணும். இப்போ இதில் நான் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டில் இதில் கொஞ்சம் ஒரு கீயில் கொஞ்சமாக கேஷ்யூ நட்டை சேர்த்து வறுத்துட்டு இதை கேசரி மேலே சேர்த்துடலாம். அவ்வளோதான், கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக நெய் சேர்க்கும்போது அந்த கேசரி வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், குழந்தைங்க எங்களுக்காக ஆக்சுவலாக இன்றைக்கி எங்களோட வெட்டிங் டே. அவங்க பேப்பரில் கேக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். லேயர் கேக் மாதிரி ஜூட் ரோப் வச்சு அதை கட்டி வச்சுருக்காங்க. இப்போ அதை கட் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு நாங்கள் பார்க்கணும். எப்போவுமே எல்லா டேக்குமே குழந்தைங்க எங்களை ஏதாவது ஒன்று கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஒரு க்ரீட்டிங் கார்டாக எதுனாலும் எல்லா டேஸையுமே குழந்தைங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், சாக்லேட் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் கிச்சனில் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போதே அம்மா அவங்களுக்கு எப்போ வேலை முடியும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சாக்லேட் எடுக்கிறதுக்காக தான். இது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து பாருங்கள், அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் குழந்தைங்க எனக்கும் அவங்க டேடிக்கும் வெட்டிங் டேக்கு அமேசானில் ஆர்டர் பண்ணி கிஃப்ட் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணான்னு தெரியும், ஆனால் என்ன கிஃப்ட் ஆர்டர் பண்ணான்னு எங்களுக்கு தெரியாது. ஆளுக்கு 2 கிஃப்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சூப்பராக ஆர்டர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சேவிங் மணிலேருந்து அவங்க எடுத்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். ரெட்ரோ ஃபேஷன் உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். சூப்பராக ஒரு ஜிமிக்கி கம்மல் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த கம்மல் ரொம்ப பிடிக்கும், ஜிமிக்கி. அதில் தெரிஞ்சு வச்சுட்டு குழந்தைங்க அழகாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்தது இன்னொரு கிஃப்ட் வந்து நெயில் பாலிஷ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ உங்கள் டேடிக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். எவ்வளோ அழகாக யோசித்து வாங்கியிருக்காங்க பாருங்கள். அது ரொம்ப பிடிச்ச மாதிரி கிஃப்ட் வாங்கியிருக்காங்க குழந்தைங்க. பார்க்கர் பென் வாங்கியிருக்காங்க.
அடுத்த கிஃப்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஸ்மார்ட் ஸ்டாண்டு, ஃபோனுக்கு வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வாங்கியிருக்காங்க. சூப்பராக யோசித்து வாங்கியிருக்காங்க குழந்தைங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. பாருங்கள், அழகான ஒரு ஸ்டாண்டு. இதுதான் குழந்தைங்க எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு. அப்புறமா நைட் டின்னர் பிரியாணி, கேசரி, பச்சடி, முட்டை. நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. தேங்க்யூ.